முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தளபதியினுடைய தலைமையாக இருந்து துவக்கி வந்தது மாநிலத்தை சந்தித்த பொழுது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், அந்த கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், அந்த கட்சியினுடைய தலைமை சேர்த்து அவர் பழனிசாமி அல்ல, அந்த அடிமை சாமி சரி அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று விட்டார். அவையார் சசிகலா அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். நாங்கள் ஐயா அவர்களும் நாங்களும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தோம்? 40-50 ஆண்டுகாலமாக இருந்தோம், உண்மையாக உழைத்தோம், விசுவாசமாக இருந்தோம் அம்மா அவர்களுக்கு. ஆனால் அம்மா அவர்களுக்கு யார் விசுவாசமாக இருந்தார்களோ கட்சிக்கு அவர் ஒருத்தர் மட்டும்தான், அந்த பழனிசாமி ஒருத்தர் மட்டும்தான் உட்காரணும், தலைமையில் உட்காரணும் என்று ஒரு சுயநல போக்கோடு ஒரு தனி நபரால் இன்னைக்கு அந்த கட்சி நடுப்பாளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. அவர் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துக்காட்டு மாவட்ட கழக செயலாளராக அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தலைமையுடைய நல்ல பெயர் அவருக்கு உண்டு. அந்த வகையில் நான் வருகின்ற பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்திருக்கிறேன். அவருக்கு பிடித்தமான கபடி விளையாட்டு உள்ளது. அந்த கபடி விளையாட்டை மிக பிரம்மாண்டமான முறையில் நம்முடைய முதல் அமைச்சர் அவர்கள் நடத்தி நான் கலந்து கொள்கிற ஒரு நல்ல சூழலாம் இருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவிலிருந்து அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்திருக்கேன் என்று சொன்னால் அந்த இணைப்புக்கு மூலதனமாக நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னாலும் நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என்பதை கழகத்துடைய சட்டவிதி புரட்சித் தலைவர் அவர்கள் இயற்றி 50 ஆண்டு காலம் அந்த சட்டவிதியின்படிதான் கழகத்துடைய அத்தனை அமைப்புகளும் நடைபெறுகின்ற ஒரு சூழலில் ஏற்பட்டு புரட்சித் தலைவருமான அம்மா அவர்களும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று அந்த கழக சட்ட விதிப்படிதான் கட்சியை நடத்தியுள்ளார். எடப்பாடி என்ற இந்த பழனிசாமி ஒரு விபத்தினால் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஊர்ந்து சென்று சின்னம்மாவுடைய காலை தொட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதலமைச்சரவே சின்னம்மாவர்களை எதையோ பார்த்து குறைக்கிறது என்ற மிக இழிவாக பேசிய ஒருத்தர், ஒரு நம்பிக்கை துரோகி தமிழக அரசில் இருக்கிறார் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான். தெற்கு நாட்டிலிருந்து யார் தலைவராக உருவாகி வந்தாலும் பழனிசாமி பிடிக்காது.
எலெக்ஷன் முடிக்காது. அதிமுக இன்னைக்கு எடப்பாடி திமுகவை மாற்றி மிகப்பெரிய படுகொலையில் இன்னைக்கு அந்த இயக்கத்தை தள்ளி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களே பொலிச்சாங்க பட்டம் சொல்லிக் கொண்ட தேர்தல் கடந்த 2021 தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக 2019 தமிழகத்தில் கூட்டம் நடத்தி அடுத்த முதலமைச்சராக அவர்தான் வர வேண்டும் என்று அவருடைய அணிகளுக்கு பேசியிருக்கிறார். அதனுடைய பலன் என்ன ஆயிடுச்சு? அவர் என்றைக்கு பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து 11 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், இப்படி 11 தேர்தலையும் கழகத்தை படுதோல்வியை செய்த ஒரே நபர் யார் என்று சொன்னால் சொல்லுங்க, யாரு? நல்ல சட்டப்பட்டு சொல்லுங்க. எடப்பாடியை சரி நிறைய இருக்கு, அதனால சொல்றேன். நிறைய இருக்கு. 2001 அம்மாவுக்கு முதலமைச்சர் பதவி ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை போது என்னை முதல்வராக அம்மாவுக்கு முதலமைச்சராக இருந்தார். 3 மாதம் அம்மாவுக்கு அந்த அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் முதலமைச்சர் பதவி தந்த அம்மாவையே முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்த முதல் தொண்டன் நான் தான். 13 வருஷம் அம்மாவையே பயணிக்கிறேன். 2002 இருந்து 2006, அதுக்கு பின்னால் 2014 இரண்டாவது முறையாக வந்து அம்மாவுக்கு சூழ்நிலை ஏற்பட்ட போது உதயகுமார் ஒரு ஆள் இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் நான் போயிருந்தேன். ராமநாதன் நாடாளுமன்ற என்னை தோற்கடிக்க வேண்டும் என்று 6 பன்னீர்செல்வத்தை பன்னீர்செல்வத்தை 6 பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு குழப்பம் பன்னீர்செல்வம் தோற்கடிக்க என்ன நிலைமை நிறுத்தப்பட்ட அந்த 6 பேர் அதிமுக நிறுத்தப்பட்ட அனைவருமே தப்பாசி தொகை அந்த பேரை இழந்தார்கள். இந்த கட்சிக்கு படுகொலையில் தள்ளிய பெருமை யாரு சொல்லுங்க? உதயகுமார் கடப்பாறை மன்னாருக்கு எடப்பாடி பழனிசாமி மம்மடியோட அதிமுக என்ற இயக்கத்தில் குளிரோண்டி புதைத்த முக்கிய நபர்கள் 2 பேர். ஒன்று பழனிசாமி, இன்னொரு உதயகுமார். அவர் எனக்கு எச்சரிக்கை விடுறார். இன்னைக்கு காலை ஜென்மத்தில் என்ன சொல்றாருன்னா, பழனிசாமி பற்றி நான் பேசக்கூடாது. பழனிசாமி பற்றி நான் எந்த அவதூறுமே பேசவில்லை, உண்மைத்தான் சொன்னேன். 11 தேர்தலில் தோல்வி எடுத்திருக்கிறார் என்பதான யார் உனக்கு முதல்வர் பதவி கொடுத்தார்? யார் கொடுத்தார்? சின்ன வரம் கொடுத்தாங்க, அவங்களே பார்த்துருக்கீங்க. வரம் கொடுத்து அன்னைக்கு முதல்ல வரம் கொடுக்கல, கர்நாடகா கொடுத்த வரவையே கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி இங்கே கண்டனம் எழுதாங்க. அதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு வந்தாங்கல்ல, 1 மாசத்துல பேட்டி கொடுத்தாங்கல்ல, நான் தமிழ்நாட்டின் சிறைச்சாலையில் இருக்கிறதா என்னை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் என்று சொன்னார்கள். யார் சொன்னார்? அந்த அளவுக்கு ஒரு கொடிய மனநிலை கொண்ட ஒருவர் தான் இன்னைக்கு அவர் வீட்டில் முதலமைச்சர். யார் சொல்றது? பிஜேபி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு காலம் நம்முடைய தளபதி ஆட்சிய தமிழ்நாடு எந்த நிலையிலும் தலை புரியாமல் திட்டங்களை நிறைவேற்றி தமிழகத்திற்கு தலைவர்கள் 5 ஆண்டு காலம் ஓயாத உழைப்பு. அந்த உழைப்பின் காரணமாக தமிழகத்துடைய பொருளாதார நிலை மற்ற மாநிலங்களை காட்டிலும் முதல்நிலை மாநிலமாக பொருளாதார நிலை
11.08% உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு துறைகள் இருக்கிறது. அரசு சார்பில் அத்தனை துறைகளுக்கு வேண்டிய நிதியை மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய கல்வியை தராத சூழலில் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு தனது சொந்த மாநிலத்திற்கு சொந்த நிதியை கொண்டு அவர்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி காட்ட வேண்டிய சூழலுக்கு இன்னைக்கு அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த கொண்டிருக்கிற ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான். எவ்வளவு திட்டங்கள் பழனிசாமி அம்மா குடும்ப திட்டத்தை சாலைக்கு பக்கத்தில் நிப்பாட்டார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் நிப்பாட்டார். எல்லா திட்டத்தையும் பழனிசாமி நிப்பாட்டி ஒரு மோசமான ஆட்சியை தமிழகத்தில் இருந்த ஒரே அப்பொழுது முதலமைச்சர் பழனிசாமி திரும்பவும் அவர் முதலமைச்சராக வந்து யாருமே கூட கூட பழனிசாமி போய் நின்று எதுக்கு போக்குவரத்து யாருமே போனார். அந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. எப்படியா பழனிசாமி உதயமாக கொண்ட அளவில் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு காலம் இருக்காது. இன்னைக்கு மக்களுடைய மனநிலை தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒருமித்தோ கருத்தோடு இருக்கிறார். ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல் தமிழகத்தை ஆட்சி நடத்துகின்ற தளபதி அவர்கள் தான் இரண்டாம் முறையாக முதலமைச்சராக வர வேண்டும் என்று காரணம் தாய்மார்கள் அங்க அவங்களுக்கே தெரியாது. 5000 ரூபாய் வந்து சேர்ந்து அவங்களுக்கே தெரியாது. காலையில் ஃபோன் பண்றாங்க, அம்மா தாயே உங்களுக்கு பேங்க்ல வந்து உங்களுக்கு 5000 என்ன 5000 நம்ம முதலமைச்சர் தான் கொடுத்துருக்கு. அப்படியா நம்ம முதலமைச்சர் கொடுத்து நம்ம போராட்டம் போய் 5000 கவனம் அனைவரும் எடுத்துக்காங்க. அடுத்து வருகின்ற தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்றது மாதந்தோறும் மகளிர் உதவித்தொகையை 2000 உயர்த்துவதற்கு அவர் தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஒரு குடும்பத்துடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து ஒரு ஆட்சியாளர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பினர்கள் உணவு இருப்பிடம் இதை மூன்றும் நிறைவாக தர வேண்டும். நிறைவாக தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளில் நல்ல முறையில் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக அறிவிக்கிறார்கள். உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கீங்க. வரவிருக்கின்ற சட்டமன்றத்தில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நிலையில் சந்தோஷமா இருக்கு. அதில் நம்ம கட்சி ஆண்டிருக்காங்க நிர்வாகிகள் எனக்கு நல்லாவே தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாலே நீங்க ஆக்கப்பூர்வமான பணிகளை தேர்தல் வந்தால் எப்படி பணியாற்ற வேண்டும், வாக்காளர்களை எப்படி அழைத்து சென்று வாக்களிக்க வேண்டும் என்ற செயல்பட்டுக் கொண்டிருக்க என்பதையும் நாளைக்கே தேர்தல் வந்தாலும் ஒரு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் இப்படி பல நிலைகளிலும் இருந்து தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் நடந்து கொண்டிருக்கிற நம்ம முதலமைச்சர் தென் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் மிகுதியாக இல்லாத சூழல் இருக்கிறது. அதை எண்ணி இன்னைக்கு மதுரையில், ராமநாதபுரத்தில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களை வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வந்து இங்கு தொழிற்சாலைகள் தொடர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அதன் மூலமாக லட்சம் இளைஞர்களுக்கு இந்த தென் மாவட்டங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கப்படுகிற ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் முதலமைச்சர் என்பதையும் இங்கு படித்த பட்டதார சென்னை வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகள் சென்றுதான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்படுகிற நிலையை மாற்றியிருக்கிற ஒரே முதலமைச்சர் அவருடைய மாண்பு தளபதி அவர்கள். அவருடைய அத்தனை மக்களை அரவணைப்போடு இயக்கத்தின் ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் ஆட்சி இரண்டையும் சமநிலையோடு கொண்டு செல்கிறார். மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்மை இருக்கக்கூடாத சமநீதியை காப்பாற்றுகின்ற தலைவராக தந்தை பெரியார் கண்ட கனவு, அண்ணா கண்ட கனவு, முத்தமிழறிஞர் கண்ட கனவுகளை நிறைவேற்றுகின்ற ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்.
பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் தான் மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சரான முதலமைச்சர். மற்றவங்க நான் அம்மாவுடைய அன்பை பெற்று என்னை முதலமைச்சரானார்கள். முதலமைச்சர் பதவி தந்தவருக்கே திரும்பி பெருமை எனக்கு இருக்கிறது. அதே போல எதையே பார்த்து படிக்கிறது என்று சொன்னார். அரசியல்வாதி இந்த லோகத்தில் எதிராக சொன்னார். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய வெற்றி சின்னம் இது. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. நம்ம உலகத்தை ஆண்டுகளுக்கு 9 கோள்கள். இந்த 9 கோள்ல மிகவும் சக்தி வாய்ந்த கோள் தெரியுமா? சூரியன். இந்த சூரியன் இந்த உலகத்தை இயக்கிறதுல முதன்மையான கோளாக இருக்கிறது என்பதை பேரறிஞர் அண்ணா அன்றையே கண்டுபிடித்து அதைத்தான் சின்னமாக இருக்கிறார். உதயசூரியன் சின்னம் எந்த தேர்தல் வந்தாலும் மகத்தான வெற்றி பெறும் என்ற சூழல் ஒரு கட்டமைப்பு அஸ்திவாரம் பலமாக கொடுக்கிறாரு. அந்த கட்டமைப்பில் எழுப்பப்பட்ட மாளிகையாக நிறுத்திய திராவிட முன்னேற்ற இருக்கிறது. அவர்கள் வகுத்திருந்த பாதை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இவர்களெல்லாம் ஜாதி இல்லாமல், மதங்கள் இல்லாமல் சமூக நீதியோடு தமிழகத்தை ஆள வேண்டும், மாநில சுயாட்சியோடு சுயசார்பு இன்றி தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரே குறிக்கோடு ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெள்ளத்தில் தமிழ்நாடு எண்ணத்தில் தலை குனியாது. ஏன் தலை குனியாது சொன்னால், மத்திய அரசு எல்லா மாநில அரசும் மத்திய அரசுக்கு வரியை செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் திரும்ப இந்திய அரசின் சட்டப்படி வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் தன்னுடைய பங்கீடை கொடுக்க வேண்டும். சென்ற வருடத்தில் நம்முடைய பங்கீடு 40%. ஆனால் அவங்க தந்தது 4%. 4% தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, என் மாநில மக்களுக்கு தமிழகத்துடைய சொந்த நிதி ஆதாரத்தை கொண்டு திட்டங்கள் நிறைவேற்றி தருவேன். அதற்காக நான் ஒன்றிய அரசுக்கு தலை குனிய மாட்டேன் என்று சபதம் மக்களுக்காக வகிக்கின்ற ஒரு தலைவரையை முதலமைச்சராக பெற்றிருக்கின்றோம். ஆக 5 காலம் ஆண்ட முதலமைச்சராக இனி வருகின்ற காலத்திலும் 2ஆம் முறையாக ஆளுகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். நம்முடைய சின்னம் வெற்றி சின்னம்